நம்ம உலகத்துல ஒரு புதிய சக்தி உருவாக்கிட்டு இருக்கு. அது நம்ம வாழ்க்கைய, நம்ம வேலைய, நம்ம எதிர்காலத்தையே மொத்தமா மாத்தப் போகுது. அதுதான் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆனா, இந்த பிரம்மாண்டமான டெக்னாலஜி புரட்சி ஒரு பழைய கசப்பான வரலாற்றை மறுபடியும் கொண்டு வருதா? இது முன்னேற்றமா இல்ல ஒரு புதுவிதமான காலனித்துவமா? ஆமா, ஏஐ உலகத்தை மாத்துது. ஆனா இதனால உண்மையிலேயே யாருக்கு லாபம் கிடைக்குது? இந்த ஒரு கேள்விதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற முழு விஷயத்துக்கும் ஆதாரம். இந்த மேப்பை பாருங்க. இது சும்மா ஒரு படம் அல்ல, இது ஒரு கதை சொல்லுது. உலகம் முழுசும் இருந்து மதிப்புமிக்க டேட்டா எப்படி ஒரு சில சக்தி வாய்ந்த இடங்களுக்கு மட்டும் ஒரு நதி மாதிரி ஓடுது பாத்தீங்களா? இது ஒரு புது டிஜிட்டல் வியாபார வழியா இல்ல ஒரு பழைய சுரண்டலோட புது முகமா? வாங்க இத பத்தி இன்னும் ஆழமா பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நாம ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திக்கணும். ஏஐங்கிறது ஏதோ மந்திரம் மாயாஜாலம் எல்லாம் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய உலகளாவிய தொழிற்சாலை. இந்த பெரிய இண்டஸ்ட்ரி இயங்குறதுக்கு மூணு முக்கியமான மூலப்பொருள் தேவைப்படுது. ஒன்னு நம்மளோட டேட்டா, 2 கண்ணுக்கு தெரியாத மனித உழைப்பு, 3 பூமிக்கு அடியிலிருந்து தோண்டி எடுக்கிற கனிமங்கள். ஆனா இந்த மூணுமே எங்க இருந்து வருது? அதுதான் இங்க இருக்கிற முக்கியமான கேள்வி. இதுல நம்ம முதல்ல பார்க்க போறது டேட்டாவை பத்தி தான். ஒரு காலத்துல பெட்ரோல் தான் உலகத்தை ஆட்டி படைச்சது இல்லையா? அதான் கருப்பு தங்கம்னு சொன்னாங்க. இப்போ டேட்டா தான் புது எண்ணெய். யார் கையில டேட்டா இருக்கோ அவங்க கையில தான் எதிர்காலமே இருக்கு. இப்ப இந்த ஒப்பீட்டை கொஞ்சம் பாருங்களேன். விஷயம் எவ்வளோ சீரியஸ்னு உங்களுக்கே புரியும். பழைய காலனித்துவத்துல தங்கம், ரப்பர், மசாலான்னு இயற்கை வளங்களை சுரண்டினாங்க. ஆனா இன்னைக்கு இந்த டிஜிட்டல் காலனித்துவத்துல என்ன நடக்குது? நம்மளோட டேட்டா, நம்மளோட பழக்க வழக்கம், ஏன் நாமளே ஒரு ரா மெட்டீரியலா மாறிட்டு இருக்கோம். அன்னைக்கு துப்பாக்கியை வச்சு நிலத்தை பிடிச்சாங்க. இன்னைக்கு நாம படிக்காமலேயே கிளிக் பண்ற அந்த அக்செப்ட் பட்டனை வச்சு நம்ம டிஜிட்டல் வாழ்க்கையே பிடிக்கிறாங்க. இதத்தான் ரிசர்ச்சர்ஸ் டேட்டா காலனித்துவம்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம வாழ்க்கைய டேட்டாவா மாத்தி அதை வச்சு லாபம் பார்க்கறாங்க. இதனால உலகத்துல ஏற்கனவே இருக்கிற ஏற்றத்தாழ்வு இன்னும் அதிகமாகுது. இது ஒரு புதுவிதமான சுரண்டல், அவ்வளவுதான். யோசிச்சு பாருங்க, இந்த ஒப்பீடு எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்குன்னு. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பெயின் படை அவங்களுக்கு புரியாத மொழியில ஒரு டாக்குமெண்ட்டை காட்டி மக்களை ஏத்துக்க சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு நாமளும் என்ன இருக்குன்னே தெரியாத அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை படிக்காமலே அக்செப்ட் பட்டன் அழுத்துறோம் இல்லையா? இது சம்மதங்கிற பேர்ல நடக்கிற ஒரு புதுவிதமான கட்டாயம். சரி, டேட்டாவை பத்தி பார்த்தாச்சு. இப்ப 2வது மூலப்பொருளுக்கு வருவோம். அதாவது இந்த ஏஐ மிஷினுக்கு பின்னாடி இருக்கிற மனித உழைப்பு. இந்த பளபளப்பான டெக்னாலஜிக்கு பின்னாடி கண்ணுக்கு தெரியாம கோடிக்கணக்கான பேர் உழைச்சிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ஒரு நிமிஷம், இந்த டேபிள பாருங்க. இந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி ஒரு பெரிய அதிர்ச்சி இருக்கு. கென்யால ஒருத்தர் ஏஐக்கு டேட்டாவை லேபிள் பண்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு வாங்குற சம்பளம் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட $1 அதாவது நம்ம ஒரு காசுக்கு ஒரு $150 வச்சுக்கோங்க. ஆனா இதே வேலைக்கான மதிப்பு சங்கிலியில இன்னொரு பக்கம் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஏஐ இன்ஜினியர் பல்லாயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறார். இந்த மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த டெக்னாலஜியோட அஸ்திவாரத்தையே ஒரு கேள்வி கேட்க வைக்குது இல்லையா? இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாம வேலை செய்யறவங்களோட உழைப்பை தான் கோஸ்ட் ஒர்க்னு சொல்றாங்க. இவங்க தான் டிஜிட்டல் உலகத்தோட ஒரு புதிய அடிமட்ட வர்க்கமா உருவாயிட்டு வராங்க. ஆனா இதுக்கு அவங்க கொடுக்கிற விலை ரொம்பவே அதிகம், ரொம்ப கொடூரமானது. யோசிச்சு பாருங்க, நாம பார்க்கவே கூச்சப்படுற, பயப்படுற வன்முறை, குழந்தை துஷ்பிரயோகம், வெறுப்பு பேச்சு எல்லாத்தையும் இவங்க நாள் முழுக்க பார்த்து அதையெல்லாம் வடிகட்டி ஏஐய சுத்தம் பண்றாங்க. இதனால அவங்களுக்கு பிடிஎஸ்டி, மன அழுத்தம்னு ஏகப்பட்ட மனநல பிரச்சனைகள் வருது. ஆனா பாருங்க, அவங்கள வேலைக்கு வச்ச கம்பெனிங்க போடுற என்டிஏகள், அதாவது ரகசிய ஒப்பந்தங்கள், அவங்க பட்ட வலிய வெளியில சொல்ல விடாம தடுத்துருது. ஓகே, டேட்டாவை பார்த்தோம், உழைப்ப பார்த்தோம். இப்ப இது ரெண்டையும் வச்சு இந்த சிஸ்டம் எப்படி சில கம்பெனிகளை மட்டும் இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் பேரரசுகளா மாத்துதுன்னு பார்க்கலாம். இந்த சார்ட் உண்மையிலே ஷாக்கிங்கா இருக்கு. பாருங்க, 2025ல உலகத்துல இருக்கிற 90% ஏஐ கம்ப்யூட்டிங் பவர் வெறும் 2 நாடுகள் கிட்ட தான் இருக்க போகுது, அமெரிக்கா மற்றும் சீனா. ஆனா முழு ஆப்பிரிக்கன் கண்டென்ட் கிட்டையும் சேர்த்து 1% கம்மியா தான் இருக்கும். இந்த பவர் ஒரே இடத்துல குவியறது ஒரு புதுவிதமான உலக ஒழுங்கை உருவாக்குது. இது வெறும் டிஜிட்டல் பவர் மட்டும் அல்ல, இதுக்கு ஒரு பிசிக்கல் வடிவமும் இருக்கு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க. ஆப்பிரிக்காவில் பக்கத்து வீட்டுக்காரங்க 2 பேர் இன்டர்நெட்ல பேசிக்கிட்டா கூட அந்த டேட்டா முதல்ல எங்க போகுது தெரியுமா? பல 1000 மைல் தாண்டி ஐரோப்பாவில் இருக்கிற சர்வர்களுக்கு போயிட்டு அப்புறம் தான் திரும்ப வருது. எப்படி அந்த காலத்துல வர்த்தகத்துக்காக சில பாதைகள் அமைச்சாங்களோ அதே மாதிரி இன்னைக்கே டேட்டாவுக்காக புதிய காலனித்துவ பாதைகள் உருவாகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம இதனால சுற்றுச்சூழலுக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படுது.
இந்த பெரிய பெரிய டேட்டா சென்டர்கள் இயங்குறதுக்கு ரொம்ப தண்ணீர் தேவைப்படுது. இதனால உருகுவே மாதிரி நாடுகள்ல தண்ணீர் பஞ்சம் வருது. அதே மாதிரி ஏஐ சிப்ஸ்க்கு தேவையான லித்தியம் மாதிரியான கனிமங்களை சிலி போன்ற நாடுகள்ல இருந்து வெட்டி எடுக்கிறதால அங்க சுற்றுச்சூழல் மொத்தமா நாசமாகுது. அப்ப பலன்கள் எல்லாம் ஒருத்தருக்கு, பாதிப்புகள் எல்லாம் இன்னொருத்தருக்கா? இது என்ன நியாயம்? சரி, இந்த நிலைமை இப்படியே தொடர்ந்தா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும்? இந்த உலகம் ரெண்டா பிரிஞ்சிடுமா? இந்த டைம்லைன் ஒரு வார்னிங் மாதிரி. இன்னைக்கு குளோபல் சவுத் நாடுகள் வெறும் ரா மெட்டீரியல்ஸ் கொடுக்கற இடமா இருக்கு. ஆனா இன்னும் ஒரு 10-15 வருஷத்துல, அதாவது 2035ல இதுவே ஒரு நிரந்தரமான ஏஐ டிபெண்டன்சியா மாறிடும். சிம்பிளா சொன்னா, ஏஐயை உருவாக்குற ஒரு சில நாடுகள், அதை சும்மா பயன்படுத்துற பல நாடுகள், இப்படி ஒரு பெரிய பிளவு உருவாகிடும். ஆனா இது வெறும் பணத்தை பத்தின பிரச்சனை மட்டும் இல்ல. இதை விட ஆழமானது. இத ரிசர்ச்சர்ஸ் அறிவுசார் வன்முறைன்னு சொல்றாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, பெரும்பாலும் மேற்கத்திய டேட்டாவை வச்சு ட்ரெயின் பண்ண ஒரு ஏஐ எதை உண்மைன்னு சொல்லும்? அவங்களோட பார்வைய, அவங்களோட வரலாற்றை, அவங்களோட கலாச்சாரத்தை தானே. அப்போ நம்மளோட வரலாறு, நம்ம மொழி, நம்மளோட அடையாளம் எல்லாம் என்ன ஆகும்? அது கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கப்படும் இல்லையா? இப்ப நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். இப்ப நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி ரொம்பவும் அடிப்படையானது. நாம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு புதுமையான தொழில்நுட்ப வளர்ச்சியா, இல்ல இது ஒரு புதிய வடிவிலான காலனித்துவமா? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது நீங்க தான். ஏஐயோட இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சி உண்மையிலே ஒரு முன்னேற்றமா, இல்ல இது ஒரு புதுவிதமான சுரண்டலா? உங்க மனசுல என்ன தோணுதோ அதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாம இத பத்தி பேசுறது இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏஐ மற்றும் நம்ம சமூகத்தோட எதிர்காலம் பத்தி இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்க எங்க ஃபியூச்சர் ஷாக் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த முறை சந்திப்போம்.